கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளின் காலைவெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலைவெளியிலே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பங்களிலும் நமக்காக ஆண்டவர் தந்த அத்தனை வாக்குகளையும் அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் இந்த காலை வேளையிலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தார் அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்த அத்தனை நல் வார்த்தைகளையும் ஆண்டவர் நிறைவேற்ற தவறவே இல்லை. பிரியமானவர்களே, அன்பானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாய் அவர்கள் நடந்து செல்லும் போது ஆண்டவரை கோபமூட்டினார்கள், எரிச்சல் படுத்தினார்கள், பல காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் அவர்களோடு ஆண்டவர் பண்ணின அந்த உடன்படிக்கை அவர் மறக்கவே இல்லை. பிரியமானவர்களே, நான் உங்களை கானானுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கிருக்கிற தேசங்களை உங்களுக்கு பங்கிட்டு தருவேன் என்று சொன்னார். அதே போல யோசுவாவை கொண்டு ஆண்டவர் எல்லா கோத்திரங்களுக்கும் சுதந்திர வீதத்தை பங்கிட்டு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அத்தனை வார்த்தைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றினார், ஒவ்வொன்றாய் நிறைவேற்றினார். அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் மறந்து போகிற தெய்வம் அல்ல. பிரியமானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, பொய் சொல்லுகிறதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனிக்கும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று எண்ணாகமத்திலே வாசிக்கிறோம் அல்லவா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வமாயிருக்கிறபடியால நமக்கு சொல்லி இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் இந்த நாளிலே அவர் நிறைவேற்ற வல்லவர். நம்முடைய வாழ்விலே விசுவாசம் இருக்குமே ஆனால் என் ஆண்டவர் எனக்காக சொல்லி இருக்கிற அத்தனை காரியங்களையும் இன்று நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் நம்மிலே அதிகமாய் பெருகுமே ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கும் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையும் தவறி பண்ண போகிறதில்லை. அவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்விலே நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றினார் அல்லவா, நமக்கு நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் மேலுள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, நாம் இங்கே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, வனாந்தரத்திலே பாருங்க 40 வருடமாய் அலைந்து திரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். சீக்கிரமாய் அவர்கள் கானானுக்குள்ளாய் போயிருக்கலாம். அவர்கள் அநேக அக்கிரமங்கள், ஆண்டவரை கோபம் மூட்டினாங்க, எரிச்சல் மூட்டினாங்க. இப்படிப்பட்ட காரணங்களினால் ஆண்டவர் அவர்களை வனாந்திரத்துல 40 வருஷ பாதை வழியா அவர் நடத்துகிறார். இந்த நடத்துகிற பாதையிலே அநேக பிரச்சனைகள் வந்தது. ஆண்டவர் தான் அவர்களை நடத்தினார். தண்ணீர் இல்லாதிருந்தது. வனாந்தர பாதையிலே வியாதிகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, பல சோர்வுகள் வந்தது, எதிரிகளா பிரச்சனைகள் வந்தது, உண்மைதான். ஆனால் உங்களை நான் கானானுக்கு அழைத்து செல்வேன் என்று சொன்ன வார்த்தையை அவர் மறந்து போகவே இல்லை. வழியிலே அநேக பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் கர்த்தர் பெரியவராயிருந்து அவர்களை வழி நடத்தினார். பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவாவின் மூலமாய் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பண்ணி அங்கிருக்கிற எல்லா கோத்திரங்களுக்கும் சுதந்திர வீதத்தை பங்கு போட்டு கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவேதான் யோசுவா எல்லா ஜனங்களும் எல்லா கோத்திரங்களும் தன்னுடைய சுதந்திர வீதத்தை பங்கிட்டு முடித்த பின்பதாக கடைசியாக அவர் சொல்லுகிறார் 21வது அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவே இல்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய தெய்வம் அவ்வளவு பெரிய தெய்வம். அவர் சொன்ன வார்த்தையை அவர் தவறாத தெய்வம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அவர் மேலே நம்முடைய விசுவாசத்தை நாம் அதிகமாய் வர்த்திக்க பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாமை தெரியும். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலே ஆபிரகாம் விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை தனியாக பிரித்தெடுத்து அழைக்கிறார்.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவருடைய 75வது வயதிலே வாக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, அந்த 12வது அதிகாரத்துக்கு பின்பதாக நாம் 21வது அதிகாரம் வரைக்கும், 20வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், அத்தனை அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது அவருடைய வாழ்விலே பாருங்க, அந்த ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற கால தாமதமானது. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அவன் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளாய் தள்ளப்பட்டான். அன்பானவர்களே, சந்ததி கொடுப்பேன், கடற்கரை மணலத்தனையாய் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அழைத்து கொண்டு காட்டுவார். ஆனா அவனுடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்விலே சோர்வுகள் வந்திருக்கும். மனுஷன் தானே, அநேக நேரங்களிலே சோர்வுகளோடு இருக்கும்போது கர்த்தர் அவரை திடப்படுத்துகிறார். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் இடையிலே ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாய் ஆபிரகாமை அதிகமாய் திடப்படுத்துகிறார். உனக்காக நான் சொன்னதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 450 வருடம் அடிமைகளாய் எகிப்திலே இருப்பார்கள் என்பதையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்தார். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. ஒரு சிநேகிதனிடத்துல பேசுவது போல கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினாரா. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமுடைய 25 வருடங்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்க அவர் தாமதமானது. வாக்குத்தத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய வாழ்விலே அநேக டிலே வந்தது. பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தையை தவறி போகவே விடவில்லை. பிரியமானவர்களே, ஆகவேதான் ரோமர் 4வது அதிகாரம் 20-21 வாசிக்கிறோம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அது ஒருபோதும் தவறி போவதில்லை, அதை அவர் நிச்சயம் என் வாழ்வில நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற வல்லவர் என்கிறதிலே அவர் நிச்சயத்தோடு இருந்தாரா. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராய் மாறினாரா. இந்த காலை வேளையிலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அவைகளெல்லாம் எனக்கு நிறைவேறுமா, எப்பொழுது நிறைவேறும், காத்திருந்து சோர்ந்து போயிட்டேனே என்று சோர்ந்து போன நிலைமையில இந்த இடத்துல இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையில அவர் சோர்ந்து போகிற உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை விசுவாசத்திலே வர்த்திக்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, காத்திரு. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கமடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவா. திடமனதா இருந்து அவருக்கே காத்திரு என்று வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா. அவருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவார். தாவீது சங்கீதம் 41 கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் வேண்டுதலை கேட்டார் என்று சொல்லுகிறார் அல்லவா. அன்பானவர்கள், எத்தனை பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குகளை நிறைவேற்றி இருக்கிறார். வேதத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் சொன்ன வாக்குகளை நிறைவேற்றினார் அல்லவா. இந்த காலை வேளையிலே அவர் மேல நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, எப்படி ஆபிரகாம் பாருங்க, சந்தேகப்படாமல் அவ்விசுவாசத்தை தன்னிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு என் ஆண்டவர் எனக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று அவரை பிடித்து கொண்டு விசுவாசத்திலே வல்லவராய் மாறினாரோ, அதே போல நாமும் இந்த காலை வேளையிலே நம்மில் இருக்கிற அவிசுவாச எண்ணங்களை தூக்கி எறிந்து விட்டு, சந்தேகங்களை தூக்கி எறிந்து விட்டு, என் ஆண்டவர் என் வாழ்வை ஆசிர்வதிப்பா, என் குடும்பத்தை ஆசிர்வதிப்பா, என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பா, எனக்குரியதை எனக்கானதை என் ஆண்டவர் எனக்காய் செய்து முடிப்பார்.
என்கிற விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுவோம், அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வா. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்ற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்விலும் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் நிச்சயமாய் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே,